ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வீவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50s, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்ஸை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஹையை நம்ம பிரேக் ஆகுது அப்படின்றப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இப்போ ப்ரெசெண்ட்டாக ஒரு ஹை இருக்குது, அப்போ திரும்ப அந்த ஹையை ஒரே டைமில் பிரேக் ஆகாது. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று தான் ஒரு பிரேக், நான் ராங்காக லைன் போட்டுட்டேன். அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை, அதாவது இந்த 26,240 அந்த ரேஞ்செலாம் இருக்குல்லையே, அது ஒரு ஹை. ஸோ இந்த ஹையை பார்த்திங்கன்னா அட் ஏ டைம் ஏன் பிரேக் ஆக முடியல, ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுன்னா, அந்த பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு தான் மார்க்கெட் ஒரு மூவ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஹையை உடச்சிருச்சு, ஒரு 26,000 இருக்குது அப்படின்றப்போ இந்த இடத்துல ஹையை உடச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் பை பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா திரும்ப புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் போனால் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும், நம்ம ஓகே அப்படின்ற பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு. அதே மாதிரி தான் இந்த 26,300 அப்படின்ற லெவல் இருக்குங்களா. ஸோ அது கொஞ்சம் முக்கியமான லெவல். உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 26,300 பார்த்திங்கன்னா இப்போ உண்மையான அது பிரேக் அவுட் அந்த இடத்துல நடந்தால் ஓகே, பிரேக் அவுட் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். அப்போ என்ன நான் பொதுவாக அந்த இடத்துல போக சொல்ல, ஒன்று ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிட்டு லைட்டாக ஒரு லிட்டில் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி ரெண்டாவது டைம் மூணாவது டைம் பிரேக் அவுட் ஆனால் ஓகே, அப்போ நம்ம ரியலாக என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அதுக்காக நம்ம டவுன் சைடு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. ஸ்டில் இன்னும் ஒரு அப் சைடு தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கரெக்ஷனில் ப்ரைஸ் கீழே வந்திருக்கு. ஓகே, இது டெய்லி டைம் ஃப்ரேம் சார்ட். நம்ம இன்டர்டே டைம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம், 10 மினிட்ஸ் அல்லது 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் டைம் ஃப்ரேம். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோவில். நான் இப்போ ஒரு லோ கட் ஆகிட்டு கீழே வருது அப்படின்றப்போ இது என்ன மாறும், ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகே, சேம் அந்த கான்செப்டில் இன்றைக்கி இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணது. இது சப்போர்ட்டாக இருந்தது, சப்போர்ட்டு இதில் சப்போர்ட் லெவல். இப்போ என்ன ஆச்சு, கேப் டவுன் ஆகுது. கேப் டவுன் ஆகிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ அதில் தான் இன்றைக்கி அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இதில் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஓகே, சரி. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி பிரேக் அவுட் நடந்து மேலே போச்சுன்னா இது சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போ என்ன ஆகுனா, சரி ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 26,150 லெவல் இருக்குங்களா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ப்ரைஸ் திரும்ப மேலே போச்சு அப்படின்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50 ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே. அப்போது இந்த இடத்துல நம்ம டார்கெட் மேலே போக முடியுமா சார் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடந்தால் நம்ம இங்கேருந்து என்ட்ரி எடுத்து இந்த லெவலில் நம்ம டார்கெட்டை வச்சு எக்ஸிட் ஆகலாம். ஓகே, அப்போது நமக்கு இதில் என்னாகும், கொஞ்சம் பேட்டர்ன் ஒரு பிரேக் அவுட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் நடந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த 26,150 கிட்ட நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஓகே, ஸோ இது நிஃப்டி 50 என்னுடைய பிளானை நான் பண்ணியிருக்கேன். சரி, ப்ரைஸ் இந்த இடத்துல மேலே உங்களுக்கு வந்துடுச்சு சார். அதாவது இந்த 26,175க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ திரும்ப இந்த ஜோனுக்குள்ளே வந்துடும். அதாவது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா ப்ரைஸு இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50 லெவன்ஸ். ஓகே, அப்போ டவுன் சைடு இன்னும் போகுமா சார்? அப்போ இன்னும் டவுன் சைட்னா இந்த ஃபைனலாக சப்போர்ட்டுக்கு இது 26,000 ரவுண்ட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்ப சைக்காலஜிக்கல் நம்பர். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவும் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகுது. அப்படியே நீங்கள் பிரேக் டவுன் ஆனால் கூட என்னாகும், திரும்ப கவர் ஆகிட்டு மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணும். இந்த 26,150 திரும்ப ஒரு டைம் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகம். 26,150 லெவலில் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் நிஃப்டி 50. ரைட், சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் கூட உங்களுக்கு அந்த நேற்று சப்போர்ட் லெவல் மென்ஷன் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தான் உட்காருக்கு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப மேலே பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் லோ ஃபார்மேஷன், அகைன் ப்ரைஸ் டவுன் ஆயிடுச்சு. அப்போது நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் இடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவல், அந்த நம்பர் சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. இந்த 59,500. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மேலே உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், அகைன் ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான். எங்கே இந்த 59,600, 700 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம அதுக்கு கீழே இந்த 59,500 பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே,
இப்போதைக்கு குளோபல் நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லிட்டில் பிட் வந்து ஒரு க்ரீன் காமிக்குது. ஆனால் நாளைக்கு மார்க்கெட்டு கேப் ஓவர் நைட்டில் எது வேணாலும் ஆகும் இல்லைங்களா. ஸோ நைட் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிறதுனால இப்போது டவுஜான்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஃப்ளாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. S&P வந்து ஒரு 36 புள்ளி மைனஸு, நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 107 புள்ளி. பெருசாக ஒன்றும் ரொம்ப பெருசாக மாற்றங்கள் இல்லை. ஒரு 1%, 1.5% அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒரு 6% தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதே ஃப்ளாட்டில் தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு கண்டிஷன் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் எதுவும் இல்லை. நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் கூட சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு அந்த 85,500 அப்படின்ற லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த 85,500 to 600 அப்படி வச்சுங்களேன் இந்த லெவல். ஓகே, ஸோ இப்போ நம்ம நாளைக்கு இந்த லெவல்லே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக நம்ம எதிர்பார்க்கலாம். 85,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக எதிர்பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.